அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 10வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2 என்க. அதன் கன அளவு 35,840 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரங்களின் அளவுகள் கொடுக்காம அந்த அளவுகளின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கனசெவ்வகத்தில் நீளம் 7 பங்காகவும், அகலம் 5 பங்காகவும், உயரம் 2 பங்குகளாகவும் இருக்கும். கனசெவ்வகத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க 35,840 சென்டிமீட்டர் கியூப். ஃபார்முலா நமக்கு தெரியும், L/B/H கன அலகுகள். இப்போ அந்த ஃபார்முலாவை 35,840 சமப்படுத்தணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகள் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம், உயரங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. கனசெவ்வகத்தின் நீளம் L சமம் 7 பங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பங்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 பங்கு அப்படிங்கும்போது 7x. கன அளவு சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ 7x சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதே போல் கனசெவ்வகத்தின் அகலம் B சமம் எத்தனை பங்குகள்? 5 பங்குகள். ஸோ 5x சென்டிமீட்டர். உயரம் 2 பங்குகள். ஸோ H சமம் 2x சென்டிமீட்டர். கனசெவ்வகத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க. கனசெவ்வகத்தின் கன அளவு V சமம் 35,840 சென்டிமீட்டர் கியூப். இதற்கான ஃபார்முலா முதல்ல எடுத்து எழுதிக்கணும். L/B/H சமம் 35,840. L எவ்வளோன்னு எடுத்திருக்கோம்? 7x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 7x இன்ட்டு B 5x இன்ட்டு H 2x. இது எல்லாத்தையும் பெருக்கணும். ஏன்னா ப்ராக்கெட் குறி கூட போட்டுக்கலாம். இப்போ பெருக்கல்னு அர்த்தம். சமம் 35,840. எல்லாத்தையும் பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப். இப்போ நம்பர்ஸை பெருக்கிக்கலாம். 2 10 10 7 70. இப்போ 70 எக்ஸ் கியூப் சமம் 35,840. எக்ஸ் கியூப் சமம் 70 பெருக்கல் இருக்குது. சமக்குறிக்கு ஆப்போசிட் வரும்போது வகுத்தல் ஆயிரும். வகுத்தல் 70. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 7ஆல் வகுத்துக்கலாம். 7 35. 8ல் ஒரு முறை இருக்குது. 1 7 7 மீதி 1 14. 2 7 14. இப்போ 35,840 70ஆல் வகுக்கும்போது 512 கிடைக்கும். 512 அப்படிங்கிறது ஒரு கன எண் தான். 512 எப்படி பிரிக்கலாம்? 8ஆல் வகுக்கும்போது 64 கிடைக்கும். மீண்டும் 8ஆல் வகுக்கும்போது 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இந்த 512 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8ன்னு எழுதலாம். தேர்ஃபோர் 8 கியூப். இப்போ கியூபுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 8, அதாவது 8 சென்டிமீட்டர். நமக்கு கணக்கில் கனசெவ்வகத்தின் பக்க அளவுகள் என்னென்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் நீளம், மற்றொரு பக்கம் அகலம், மற்றொரு பக்கம் உயரம். அதாவது கனசெவ்வகத்தின் நீளம், அகலம், உயரத்தை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நமக்கு தெரியும். நீளம் அப்படின்னா 7x, எக்ஸை 7ஆல் பெருக்கணும். அகலம் 5x, இப்போ எக்ஸின் மதிப்பை 5ஆல் பெருக்கணும். உயரம் 2x, ஸோ எக்ஸின் மதிப்பை 2ஆல் பெருக்கணும். கனசெவ்வகத்தின் நீளம் L சமம் 7x. 7x, எக்ஸோட மதிப்பு 8. ஸோ 7 பெருக்கல் 8 சமம் 7 8 56 சென்டிமீட்டர். அடுத்தது அகலம் B சமம் 5x. எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு போட்டுக்கலாம். 8 40. ஸோ 40 சென்டிமீட்டர். அடுத்தது உயரம் H சமம் 2x. எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு போட்டுக்கலாம். 8 2 16. ஸோ 16 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர்.
எடுத்துக்காட்டு 11வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.